புதுச்சேரியில் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் வியாபாரிகளிடம் அத்துமீறி நடந்து கொள்வதாக பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து நகரப்பகுதி வியாபாரிகள் மற்றும் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இந்த போராட்டம் குறித்தான விவரங்கள். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருவதன் காரணமாக புதுச்சேரி நகரப்பகுதி மற்றும் சுற்றிருக்கக்கூடிய பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக சந்தித்து வருகிறது. இதனால் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில இந்த ஆக்கிரமிப்புகள், சாலையை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய அனைத்து பகுதியிலும் அகற்ற வேண்டும் என உத்தரவு அளித்திருந்தார். அதன்படி 3 மாதங்களாக புதுச்சேரி நகரமக்கு பகுதி மற்றும் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு பாரதி வீதி பகுதியில், நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய பாரதி வீதி பகுதியில் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சாலை இருபுறம் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியானது நடைபெற்றது. இதில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் வியாபாரிகளிடம் வரி வாங்கும் புதுச்சேரி அரசு ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் வியாபாரிகளிடம் அடாவடித்தனமாக அத்துமீறி நடந்து கொள்வதாகவும், எனவே பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து நகரப்பகுதியில் உள்ள கடைகள் அனைத்துமே கடையெடுப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்தனர். அந்த நிலையில் இன்று புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பாரதி வீதி, அம்பலத்தடையார் வீதி, மடத்து வீதி, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, நெல்லுமண்டி சந்தில் உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய நகை கடைகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கடைகள் தற்போது அடைக்கப்பட்டு இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.